ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க லிவ் வித் ஃபுட் சேனல் பேஜில் போய் சப்ஸ்கிரைப் அப்படின்னு இந்த ரெட் கலர் பட்டனை தொட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப்ட் ஆகிடும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய சேனலில் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது டயட் குக்கர், எல்ஜி அல்ட்ரா டயட் குக்கர். டயட் குக்கர்னால் என்னன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த குக்கருக்குள்ள ஒரு வெசல் இருக்குது. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வாரண்டி கார்டு கையில் வச்சுருக்கோம். இது எப்படி இந்த குக்கர் யூஸ் பண்ணுறதுன்ற கைட்லைன்ஸோட வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது 3 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். உள்ள சாட்டின் ஃபினிஷில் இருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்குது. 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குக்கர் கரெக்டாக இருக்கும். இது ஸ்டார்ச் ரிமூவர். அதாவது நம்ம சாதம் கஞ்சியெல்லாம் எடுத்துட்டு வடித்த சோறு நமக்கு கிடைக்கும். இதில் ஹோல் இருக்குது. இது வழியாக கஞ்சியெல்லாம் வெளியே வந்துடும். இது எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த குக்கரோட மூடியை பார்க்கலாம். நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த வெயிட்டை என்னால் ரிமூவ் பண்ணவே முடியல. ரொம்ப டைட்டாக இருந்தது. வழக்கம் போல் எல்லா குக்கர்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு ரப்பர் கேஸ்கெட் இருக்குது. இந்த குக்கர் 2-in-1 பர்பஸ்ஸு. இப்போ இந்த மூடியில் ஒரு குழி மாதிரி இருக்குது. தேவையில்லாத தண்ணியெல்லாம் இதுக்குள்ளே கலெக்ட் ஆகிடும். வெளியே சிந்தாது. இந்த குக்கரோட வெயிட் ரொம்ப டைட்டாக இருந்தது. இப்போ இந்த குக்கரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மல் வாஷ் பண்ணி இந்த குக்கரை ரெடி பண்ணிடலாம். இந்த ஹோல் வழியாக நான் தண்ணி விடுறேன் பாருங்கள், எவ்வளோ ஃபோர்ஸாக வருது. இந்த மாதிரி நம்ம சாதம் வடித்தோன்னா அந்த கஞ்சி இந்த மாதிரி வெளியே இந்த குக்கரில் கலெக்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம அந்த கஞ்சியை எடுத்துகிட்டு சாதத்தை மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போது வழக்கம் போல் இந்த குக்கரில் தண்ணீர் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ச் ரிமூவரை உள்ளே வச்சு அரிசியோட நம்ம அளந்து வைத்திருந்த தண்ணியும் விட்டு சாதத்துக்கு தயார் பண்ணிடலாம். 3 விசில் வச்சு வேக வச்சோன்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாக வருது. விசில் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குது இந்த குக்கரில். இப்போ பாருங்கள், உதிரி உதிரியாக நமக்கு வடித்த சோறு தயாராகிடுச்சு. கஞ்சியெல்லாம் கீழே குக்கரில் தங்கிடும். நம்ம சாதத்தை மட்டும் எடுத்துட்டு கஞ்சியை நம்ம த்ரோ பண்ணிக்கலாம். இல்லை வேறு எந்த பர்பஸுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாதம் ரொம்ப அருமையாக இருக்குது. உதிரி உதிரியாக நமக்கு கிடைச்சிது. நம்ம இனிமேல் கஞ்சியோடு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குக்கரில் வழக்கம் போல் அந்த ஸ்டார்ச் ரிமூவரை எடுத்துட்டு காய், பருப்பு இதெல்லாம் வேக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 பர்பஸ்ஸு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இதை டெய்லி போய் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.